முதல்ல கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு உடனே ஆன்சர் வந்து அட்டன் செய்ய மாட்டாங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களே டைம் ஒதுக்குறாங்க. அந்த 10 நிமிஷம் படிச்சுட்டு உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதை முதல்ல அட்டன் பண்ணுங்க. முதல் நம்பர் போடுங்க, 1ன்னு போட்டு அதில் ரோமனுக்கு 1 போட்டு என்ன தெரியுமோ 4க்குன்னா 4 எது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இல்லை ரோமனுக்கு 7 போட்டு 7ல் வந்து 27 கொஸ்டின் கரெக்டாக தெளிவாக தெரியும் அப்படின்னா 27 போட்டு தெளிவாக அந்த மாதிரி இருக்கும். ரோமனுக்கு வேணும் கொஸ்டின் ஆன்சர், அந்த கொஸ்டின் நம்பர் இருக்கணும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெளிவாக முதல்ல ஒரு என்ன முதல்ல தெரியும். ஒரு 10 தெரியும், ஒரே ஒரு டீட்டெயில் தான் தெரியும், பரவாயில்ல. அடிக்கடி கொடுத்துருந்தாலும் தெளிவாக எழுதணும். தெளிவாக எழுதினாலும் பெற்று ஒரு ஆட்டம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு இது சுமாராக தெரியும், அது அப்புறம் எழுதுங்க. எனக்கு தெரியவே தெரியாது, ஐயோ 50 மார்க் 60 மார்க் தான் வரும், ஐயோ தெரியலாம். ஆனால் என்ன தெரியுமோ தெரிஞ்சதை எல்லாரும் எழுதிச்சுவாங்க. கண்டிப்பாக வந்து 1 மார்க் 2 மார்க் போட சான்ஸ் இருக்குது. அப்படியே போடுறதுனால முன்னே தெரிஞ்சாலும் மார்க் போட்டு பார்க்க வச்சுக்கணும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, தெளிவாக எழுதுங்க. அடித்தாலே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடித்தாலே அவங்க கண்டுபிடிச்சு எதுவும் தப்பாக இருக்காது. அப்போ நாங்கள் அங்கே தான் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்போ ஒன்று படிக்க ஆரம்பிச்சு நீங்கள் கதை விட்டுருந்தாக்கா மொத்தமாக இன்னும் ரேட்டை கரெக்டாக இருந்தோட அடிச்சுட்டு லாங் போட்டு பிள்ளைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேஷம் போட்டு வேறு இப்போ எக்ஸ்ட்ரா வேலை அதெல்லாம். அப்போ என்ன பண்ணுங்கள், அடிக்கிறது வந்து சுத்தமாக நிறுத்துறீங்க. தெளிவாக முதல்ல எழுதுங்க, சுமாராக எழுதுங்க. அதுக்கப்புறம் தெரியுங்களோட